டிட்வா புயல் நேரத்துல யாழ்ப்பாணத்துல அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு விமானம் தரையிறங்கி இலங்கை மக்கள் அனைவர் மத்தியிலேயும் ஒரு பேசுபொருளா இருந்தது இந்த லோக்கெட் 130 கிலோஸ் என்ற விமானம். இந்த விமானம் ஒன்று இன்று விபத்துக்குள்ளாயிரு கிட்டத்தட்ட 15 பேர் இறந்திருக்கணும், 30க்கும் மேற்பட்டவர் காயமடைந்திருக்காங்க. அந்த செய்தியை பற்றி தான் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். செய்தியை முழுசா பார்க்கறதுக்கு முன்னுக்கு விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் அதோட விமானங்கள்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருந்தா வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த யூடியூப் சேனல்ல முழுக்க முழுக்க விமானம் சார்ந்த செய்திகளும் தகவல்களும் இன்ட்ரெஸ்டிங்கான விடயங்களும் மட்டுமே பகிரப்படும். தென் அமெரிக்காவில் ஒரு நாடான பொலிவியாவில் வந்து இன்றைக்கு ஒரு விபத்து வந்து நடந்திருக்குது. எல் ஆல்டோ அப்படின்ற ஒரு நகரத்தில் இருக்கிற சர்வதேச விமான நிலையத்தில் அந்த நாட்டுடைய லோக்கி நிறுவனத்துக்கு சொந்தமான 130 ஹெர்குலஸ் என்ற விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்குது. இந்த விபத்து வந்து இது இராணுவத்துல விமானமா இருந்தாலும் இந்த விமானத்துல வந்தது இராணுவ வீரர்கள் இல்லை, அந்த நாட்டின் மத்திய வங்கி ஊழியர்கள் அது சார்ந்த நபர்கள் தான் வந்திருக்கிறார். இந்த விமானம் வந்து மத்திய வங்கியில இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போன நேரத்துல தான் விபத்துக்குள்ளாயிருக்குது. எல் ஆல்டோ இன்டர்நேஷனல் விமான நிலையத்துல தரையிறங்கும் போது அந்த ரன்வேயை விட்டு கொஞ்சம் வெளியில போய் பக்கத்துல இருந்த ரோட்ல இருந்த வாகனங்களோட மோதி இப்படி அந்த விமான விபத்துக்குள்ளாயிருக்குது. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அந்த விபத்துல ஒரு துன்பவியல் சம்பவம். அதுல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்றால் அந்த விமான பணத்தை ஏற்றிக்கொண்டு வந்ததுனால அந்த விமான விபத்துக்குள்ளான அதுல இருந்து பணங்கள் எல்லாம் வீசுபட்டு சிதறப்பட்டு போயிருக்குது. அதை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் அங்கே ஓடி இருக்கணும். எந்த நாளா இருந்தாலும் பணம் சிதறப்பட்டு கிடக்குதுன்னா கட்டாயம் எடுக்கத்தான் போகும். அதனால மீட்பு பணிகளும் சரியான டிலே ஆக வலிக்கிறேன்னா தண்ணி நீர் பாய்ச்சி அடிக்கலாத மக்கள் அதுக்குள்ள இருக்கணும். அதனாலையும் விபத்துக்கள் அதிகளவா எண்ணிக்கை கூடுனதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. முதல் கட்ட விசாரணையில வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்றால் அதிகளவான மழை, அந்த காரணத்தினால ரன்வே சரியான விசிபிலிட்டி இல்லாதனால குறைந்த பார்வை இருந்ததுனாலையும் இந்த விமானத்தை சரியா ரன்வேல இறக்க முடியாம போயிட்டு ஒரு முதல் கட்ட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு முழுமையான அறிக்கையும் இல்லை. அதோட அரசியல் சார்ந்த ஒரு சந்தேகமும் இருக்குது. என்ன பணத்தை ஏற்றி கொண்டு போனேன்னு ஒரு பெரிய தொகையை காட்டி சிறிய தொகை பணத்தை மட்டும் விபத்துல சிக்க வச்சது, அதுல ஒரு ஊழல் நடந்திருக்கலாம் அப்படி என்ன மாதிரியும் ஒரு கணிப்பு ஒன்று இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த விபத்துக்கு என்ன காரணம் இருக்கலாம்னு. ஆனா அதோட இன்னொரு விஷயம் தெரிஞ்சு கொண்டாலும் இந்த நகரம் வந்து கிட்டத்தட்ட 13,000 அடி உயரத்துல இருக்கிற ஒரு உயரமான நகரங்கள்ல ஒன்று இந்த எல் ஆல்டோ அப்படின்றது நீங்க கூகுள் பண்ணாலே தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ உயரமான இடத்துல இந்த மாதிரியான இந்த விமானம் வந்து பயணிக்கிறதுன்றது வந்து ஒரு ஆபத்தானதுதான். அதோட மழை நேரம் இன்றைக்கு இன்னும் ஆபத்து அதிகமாக இருக்கலாம். விபத்துக்கான சரியான காரணம் இறுதிக்கட்ட அறிக்கை வந்ததுக்கு பிறகு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.